ரெட் பிளானட் 2000ல ரிலீஸ் ஆன படம். படத்தோட கதை செவ்வாய் கிரகத்தில் மனிதர்கள் குடியேற்றம். 21ஆம் நூற்றாண்டின் மையத்தில் பூமியில் மக்கள் தொகை அதிகரிப்பாலும் காற்று மாசினாலும் மனிதர்கள் வேறு கிரகங்களில் குடியேற வாய்ப்பை தேடுகின்றனர். இதில் அமெரிக்க அரசின் நாசா விண்வெளி ஆராய்ச்சி மையம் முதல் படியாக செவ்வாய் கிரகத்தில் காற்று மற்றும் நீர் இருக்கிறதா, தாவரங்கள் வளர வாய்ப்பிருக்கிறதா என்ற ஆராய்ச்சிக்காக ஒரு குழுவை அனுப்புகிறது. தாவரங்கள் வளர்ந்தா அங்க காற்று உருவாகும். அதனால முதல் திட்டமே தாவரங்கள் இருக்காங்கிறது தான். அதுல ஒரு ரோபோட்டும் கூட அனுப்புறாங்க. அவங்க அங்க தரையிறங்கிறதே பெரிய சவாலா இருக்கு. அவர்களின் விண்கலம் சேதமாகுது. அப்புறம் அங்க காத்தே இல்ல. இவங்க கூட வந்த ரோபோட்டும் தவறா தரையிறங்கினதுல அடிபட்டு போர் பொருளாக மாறி குழுவினரை கொல்ல முயற்சி செய்து ஆக்சிஜன் பற்றாக்குறையால் அவதிப்படுறாங்க. கடைசியா அந்த ரோபோ குழுவில் இருக்கிறவங்கள கொல்ல ஆரம்பிக்குது. ஒருத்தர் மட்டும் தப்பிச்சு விண்கல பைலட் 2 பேர் மட்டும் பூமிக்கு திரும்புறாங்க. நல்ல கிராஃபிக்ஸ், நல்ல கதை, நல்ல மியூசிக். ஒரு பெஸ்ட் பேக்ரவுண்ட் சாங்க்கு ஆஸ்கர் நாமினேஷன் தேர்வாச்சு. விண்வெளி படங்கள் பார்க்குறவங்களுக்கு இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ்.